இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு ஹண்டர் தன்னோட துப்பாக்கிய கீழ வச்சிடுறார். மரத்துல இருக்க ஒரு ஓட்டையில சேத்த கொஞ்சம் பூசுறார். எதுக்கு பண்றாருன்னு யாருக்குமே புரியல. அப்புறம் கேஷுவலா சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துல ஒரு வேட்டை நாய் ஒரு வெள்ளை வீசலை துரத்தி வருது. உயிரை காப்பாத்திக்க அது அந்த மர ஓட்டையை நோக்கி ஓடி வருது. ஆனா உள்ள நுழையல. அந்த சேத்த பார்த்துட்டு அப்படியே நின்னுடுது. ஏன்னா சேறு பட்டா தன்னோட வெள்ளை உடம்பு அசிங்கமாயிருமாம். அந்த ஒரு மொமெண்ட்ல நாய் அதோட கழுத்தை பிடிச்சு கொன்னுடுது. அந்த வீசல் இறந்தது காரணம் ஹண்டரோ இல்ல வேட்டை நாயோ இல்ல, அதோட வரட்டு கௌரம். சைக்காலஜில இதை ஹியூபரிஸ்டிக் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம இமேஜை காப்பாத்துறதுக்காக நம்ம ஃபியூச்சரை இழந்துருவோம். நம்ம இதை பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பல பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கு. நம்ம லைஃப்லயுமே இதே தானே. டிகிரி இருக்கும், ஆனா கிடைச்ச வேலையும் சம்பளமும் அந்த டிகிரிக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஈகோ தடுக்கும். சோஷியல் மீடியால நம்மளை கெத்தா ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். காரணம் இமேஜ் மேனேஜ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்மளை கெத்தா பார்க்கணும்னு. ஆனா லோன் கலெக்ஷன் ஆஃபீஸர் கால் பண்ணா நம்ம ஈரக்குள்ளையே நடக்கும். இன்னமா உங்களுக்கு புரியல? பெரிய வேலையோ சின்ன வேலையோ வேலை செய்யறதுக்கு என்னைக்குமே வெட்கப்படாதீங்க. ஆனா வேலை செய்ய முடிஞ்சும் வரட்டு கௌரவத்தினால செய்யாம இருக்கிறது தான் வெட்கப்படணும். டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு காலி பாக்கெட்டோட சுத்துறதை விட கையில சேர் ஓட்டினாலும் பரவாயில்லன்னு நேர்மையா சம்பாதிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான மரியாதை.